யோகத்தை ஒரு மதமாக சொல்வார்கள். பார்க்க போனால் எல்லா மதத்தினருமே கடைபிடிக்கக்கூடிய சிறப்புடன் அது இருக்கிறது. யோகம் மதம் கடந்தது, மனம் கடந்தது. அதை ஓர் அறிவியல் என்பதே பொருத்தம். யோகம் என்பது யுஜ் என்ற அடிப்படை சொல்லிலிருந்து யோக் ஆகி வந்திருக்கிறது. அதற்கு இணைத்தல் என்று பொருள். யோகம் மனிதன் மேற்கொள்கிற அகமுக பயணம். அப்பயணத்தில் மனதை கருவியாக கொண்டு கூர்ந்து கவனித்து பல உண்மைகளை அவன் அறிகிறான். மனதை கொண்டு மனதை அறியலாம், தன்னை அறியலாம், பிரபஞ்சத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறியலாம். யோகத்தின் மூலம் மன ஆற்றலை ஒருமுகப்படுத்தலாம். எங்கிருந்து வந்தோமோ அங்கு சேர தம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். உண்மையே நாமே கண்டறிவோம் என்ற முனைப்புடன் மனிதன் மேற்கொள்கிற முயற்சியே யோகம். உள்ளே காரணம் இருக்கிறது, வெளியே காரியம் இருக்கிறது, சூட்சமும் தூலமாகிறது. இந்த உண்மையை அறிந்தவன் யோகி. அவன் தன்னுடைய அக ஆற்றல்களை பயன்படுத்தி இயற்கையை தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறான். யோகி நிலை கடந்தவன், நினைவுகள் கடந்தவன், இயற்கையின் நீதிகளையும் கடந்தவன். அதே சமயம் உணவு கட்டுப்பாடு, புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு கொண்டு சாதனையில் ஈடுபடுகிறான். விசித்திரமாய் தெரிந்தாலும் வியத்திற்குரியவன் அவன். பக்தி யோகம், ஜபயோகம், ராஜயோகம், அட்டயோகம், ஞானயோகம் என்று யோகங்களில் பல வகை உண்டு.